வெல்கம் டு கோவை குயில் சேனல். நான் உங்கள் சகோதரி வித்யா. எல்லாருமே வீட்டில் பூரி செய்வோம். ஆனால் ஹோட்டலில் செய்யக்கூடிய பூரிலாம் நல்லா புசு புசுன்னு பந்து மாதிரி இருக்கும். மேலே கிறிஸ்பியாக இருக்கும். அதோட டெக்ஸ்சர், கலர் எல்லாமே நமக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும் பார்க்கும்போதே. காரணம் அதில் சேர்க்கக்கூடிய சில சீக்ரெட் பொருள் தான். இப்போ அந்த ஹோட்டல் ஸ்டைலில் நாம் எப்படி வீட்டில் செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 kg கோதுமை மாவு, 50 கிராம் ரவை, 50 கிராம் மைதா, தேவையான அளவு உப்பு, ஒரு 50 ml எண்ணெய் எடுத்துக்கோங்க. அது எந்த எண்ணெயாக இருக்கலாம், உங்களுக்கு சன்ஃப்ளவர் ஆயில், கோகோனட் ஆயில், எந்த எண்ணெய் வேணுமோ எடுத்துக்கோங்க. இதை பிசைகிறதுக்கு ஒரு 200 ml தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான். அளவு மாவை இதில் கொட்டிக்கலாம். இது நடுவில் நம்ம ஒரு பள்ளம் போல் பண்ணிக்கணும். ஏன்னா மாவை உள்ள பிசைகிறதுக்கு அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இது கூட நம்ம கொஞ்சம் பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம். நம்ம எடுத்து வச்ச ரவை, 50 கிராம் ரவையை இதில் சேர்த்துக்கணும். இது வறுக்காத ரவை தான், அப்படியே சேர்த்துக்கலாம். இதோட பைண்ட் பண்ணும்போது நல்லா பைண்ட் ஆகிறதுக்காக மைதா மாவும் 50 கிராமில் எடுத்துருக்கோம். இந்த மைதாவும் ரவையும் தான் நல்ல கிறிஸ்பினஸையும் அந்த பால் அந்த பந்து போல் நல்லா உப்பி வர்றதுக்கு காரணம். இது கூடயே தேவையான அளவு உப்பு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் உங்களோட அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கையில் போடும்போது தான் நம்மளோட அளவு எவ்வளோன்னு கரெக்டாக நமக்கு சில பேருக்கு தெரியும். இது கூடவே நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்ச எண்ணெயும் ஊற்றணும். பூரியில் எண்ணெய் யாரும் சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பூரியில் எண்ணெய் சேர்த்து நீங்கள் பிசையும் போது பூரி நிறையா ஆயிலை அப்சர்வ் பண்ணாது. அப்போ எண்ணெய் குடிக்காத ஒரு நல்ல பூரி உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இதை முதல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடயே கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்து அப்படியே பூரியை தெளித்து தான் நீங்கள் இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு வாட்டர். இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மாவை சேர்த்து நான் பிசைய போகிறேன். நீங்கள் முதலையே நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா மாவு தண்ணி மாதிரி ஆயிரும். பூரிக்கு மாவு எப்பயுமே நல்லா டைட்டாக இருக்கணும். லூஸாக சப்பாத்தி மாவு மாதிரி இருந்ததுன்னா நிறையா ஆயில் குடிக்கும். அப்போ உருட்டும் போது துவன்று மாவெல்லாம். அப்போ என்ன ஆகும்னா ஒரு பூரி புஷ்ஷுன்னு வராமல் சப்பி போய் அப்பளம் போல் வரும். இதெல்லாம் தான் டிப்ஸ் உங்களுக்கு பூரி செய்கிறதுக்கு. ஸோ பூரிக்கு மாவு, எண்ணெய் எல்லாமே கரெக்டான அளவில் சேர்க்கணும். இப்போ நம்ம சேர்த்துருக்கிற ரவை, மைதா இது என்ன செய்யும்னா கோதுமை மாவோடு நல்லா பிளெண்ட் ஆகி அதை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக மாற்றிடும். அப்போ நீங்கள் பூரியெல்லாம் ஹோட்டலில் சுட்டு அடுக்கி வச்சா கூட அது உப்பியே தான் இருக்கும், சப்பி போகாது. அதெல்லாம் இதுதான் காரணம், ரீசன். ஸோ இது பூரிக்கு மாவு நல்லா அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது கூட ஒரு சில ட்ராப்ஸ் மட்டும் எண்ணெய் ஊற்றுவோம். காரணம் என்னென்னா இந்த பூரியை நல்லா இந்த எண்ணெயில் ஸ்ப்ரெட் பண்ணி நாம் மூடி வைக்கும்போது பூரி மாவும் நல்லா எண்ணெயில் லைட்டாக ஊறும், அதே சமயத்தில் காயாமையும் இருக்கும். அதுதான் இதை நீங்கள் ஈரத்துணியை போட்டு நல்லா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு ஈரத்துணியை போட்டு இப்போ நீங்கள் இதை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இது ஒரு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணலாம் ஏர் டைட்டாக. பட் இந்த எண்ணெய் இருக்கிறதுனால சாஃப்டாக ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுதான் ரீசன். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவை நல்லா நீட் பண்ணிக்கலாம். அப்போ நல்லா அமுக்கி தேய்க்கும் போது இது நல்லா பாலிஷ் ஆகி நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சருக்கு வந்துடும். அப்போ கிராக் எதுவுமே இருக்காது பூரியில். இப்போ இதை நான் சப்பாத்தியாக இதை உருட்டி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை 4 பக்கமாக கோடு போட்டு இந்த மாவையே நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கப்பில் நான் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை தான் கீழே தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறேன் மாவுக்கு. ஏன் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன்னா இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு அந்த பூரி தேய்க்கும் போது ஒரு லேயர் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகிறதுனால பூரி தேய்ச்சதுக்கப்புறம் அது காயாது, அதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் தேய்ச்சதுக்கப்புறம் பூரியை ஒன்று மேலே அடுக்கி வச்சா கூட ஒன்றோட ஒன்று ஒட்டாது. ஒரே அளவாக ஒரே மாதிரி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கணும் பூரியை. அப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கும் போது இந்த மாவை நீங்கள் போடும்போது உப்பலாக வரும் பூரி. அதுதான் இதோட மெயின் சீக்ரெட். பூரியில் மெயினாக நீங்கள்
ஓரளவுக்கு திக்னஸாக தான் மாவை தேய்க்கணும். ஈவனாக எல்லா கார்னருமே ஒரே மாதிரி ஈவனாக நீங்கள் தேய்ச்சிருக்கணும். ஒரு பக்கம் அதிகமாக இருக்கக்கூடாது, ஒரு பக்கம் திக்காவோ இன்னொரு பக்கம் சப்பியோ அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். சர்க்கிளாக வந்திருக்கு. அதே சமயத்தில் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போட்டோன்னே அப்போ தான் பூரி புஷ்ஷுன்னு வரும். அதை சைடாக போடுங்க. அப்புறம் நல்லா எண்ணெயை தெளித்து அது மேலே விடணும். இப்படி நீங்கள் தெளித்து மேலே ஊற்றும் போது பூரியில் பார்த்தீங்கன்னா புஷ்ஷுன்னு வரும். நல்லா உங்களுக்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா பூரி புஷ்ஷுன்னு வரும். கொஞ்சம் ஒரு ஓரம்லாம் நல்லா வேகிறதுக்காக ஜஸ்ட் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஒவ்வொரு ஓரத்தையும் லைட்டாக வேகிற அளவுக்கு அமைக்க விட்டோம்னா பூரி புஷ்ஷுன்னு நல்லா வரும் எல்லா பூரியும். இப்போ வரைக்கும் பாருங்கள், நான் முதல் போட்ட பூரி புஷ்ஷுன்னே இருக்கு. இதுதான் இந்த ஹோட்டல் சீக்ரெட். ஏன்னா நம்ம ரவை சேர்த்துருக்கோம். அப்போ என்ன பண்ணால் பூரி குறைஞ்சது 1/2 hour 1 hour பூரி நல்லா புஷ்ஷுன்னே இருக்கும்.